தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோ தேவிட்டாத பாக்கியமே, தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே. எல்லாரும் இணைந்து பாடலாம். தேடி ஓடி வந்தோ தேவிட்டாத பாக்கியமே, மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. ரெண்டு கரங்களை உயர்த்தியே மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. கல்வாரி திருப்பீடமே, கரை போக்கும் திருரத்தமே, கல்வாரி திருப்பீடமே, கரை போக்கும் திருரத்தமே, உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. எத்தனை பேர் உணர்ந்து சொல்லுவீர்கள்? உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. கைகளை உயர்த்தியே மகிமை மகிமை என் நேசருக்கே. மகிமை சத்தமாய் எல்லா மகிமையும் மாட்சிமை கனமும் கர்த்தருக்கு செலுத்துவோம். சபையார் எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி மகிமை 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 மாட்சிமை மாறா என்னை இருதயத்தின் ஆழத்திலிருந்து எல்லா மகிமைக்கும் பாத்திரர். மகிமை மாட்சிமை மாறா என்னே சருக்கே. இரத்தத்தினால் கழுவும் இன்றே சுத்தமாவோம். உம் இரத்தத்தினால் கழுவும் இன்றே சுத்தமாவோம். உறைகின்ற பனி போல வெண்மையாவோம் ஐயா உம் திரு வார்த்தையினால். சபையார் எல்லாரும் சேர்ந்து உறைகின்ற பனி போல வெண்மையாவோம் ஐயா உம் திரு. ரெண்டு கரங்களை வானத்திற்கு நேராய் உயர்த்தி மகிமை 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 மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மாறா என் நேசருக்கே. அப்பா உம் சமூகத்தின் அப்பங்கள் நாங்களையா
கர்த்தருக்கு நேராய் உயர்த்தியே மகிமை மகிமை மாட்சி ஓ மாறா தேவ மகிமை கர்த்தரை உயர்த்த உயர்த்த மகிமை ரேபகதர பலஷதர மலமா ஓ மாறா என்னை திரும்ப திரும்ப அறிக்கை பண்ணலாமா கர்த்தரை உயர்த்தலாமா மகிமை ஓ மாட்சிமை மாறா என்னை சருக்கே மகிமை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே மாறா என்னை சருக்கே உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர் விடுவோம் உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர் விடுவோம் ஆனந்த தைலத்தால் அபிஷேகியும் ஐயா அனல் மூட்டி எரிய விடும் ஆனந்த தைலத்தால் அபிஷேகியும் ஐயா அனல் மூட்டி கர்த்தருக்கு மகிமையை ஒரு மனதோடு செலுத்துவோம் சேர்ந்து மகிமை மகிமை மாறா கர்த்தாவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் மகிமை மாறா என்னே சருக்கே தூபமாய் நறுமணமா எங்கள் துதிகளை செலுத்துகிறோம் தூபமாய் நறுமணமாய் துதிகளை செலுத்துகிறோம் எந்நாளும் எப்போதும் எல்லா ஜபத்தோடும் ஆவியில் ஜபிக்கின்றோம் எந்நாளும் எப்போதும் எல்லா ஜபத்தோடும் ஆவியில் சேர்ந்து ரெண்டு கரங்களை உயர்த்தியே மகிமை மாறாதவரே மாட்சிமை உடையவரே மாறா என்னே சருக்கே மகிமை மாறா என்னே சருக்கே ஜீவனுள்ள புதிய மார்க்கம் தந்தீரையா உண்மையாய் உணர்ந்து சொல்லலாமா ஜீவனுள்ள புதிய மார்க்கம் தந்தீரையா மகா பரிசுத்த கூடாரத்துக்குள்ளே மகிமையில் நுழைந்து விட்டோ மகா பரிசுத்த கூடாரத்துக்குள்ளே மகிமையில் சபையார் எல்லாரும் ஒரு மனதோடு ரெண்டு கரங்களை உயர்த்தி மகிமை மாறா மகிமை மாட்சிமை மாறா என்னே சருக்கே மகிமை கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து
துதி பலிகளை செலுத்துவோம். மகிமை நல்ல கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி ஓசை உள்ள கைத்தாளங்களோடு மாட்சிமையும் கனமும் மகிமையும் கர்த்தருக்கு செலுத்துவோம். எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி தடைகள் விலகட்டும். கர்த்தருடைய மகிமை நம்மை ஆளுகை செய்யட்டும், பலப்படுத்தட்டும். ஒவ்வொரு பகுதியிலும் தேவநாம மகிமை அடையட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். கர்த்தர் ஒருவரே இந்த இடத்தில் மகிமைப்படுவீராக. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். ஆண்டவரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். ஒரே சிந்தையோடு தேவனுடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். சத்தமாய் சொல்லுங்கள் அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு சொல்லுங்கள் அல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்துவது நமக்கு கிடைத்திருக்கிற பெரிய கிருபை, பெரிய பாக்கியம். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு அவரை ஆராதிப்பதற்கென்று நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்கள். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிமனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவனுக்கே மகிமை. பழைய பாடல். நம்ம எல்லாரும் இணைந்து கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடுவோம். ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எல்லார் கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். ஆமென். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிமனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிமனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி, தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிமனை போற்றி. பாடுவோம். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிமனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி, அஞ்சிடேனே இருளிலே என்றும், நடமாடும் கொள்ளை நோயை கண்டும். அஞ்சிடேனே இருளிலே என்றும், நடமாடும் கொள்ளை நோயை கண்டும்.
வல்ல தேவன் தாபரமாய் நின்றே விடுவித்து காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி பாடுவோம், மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி நல்ல கரங்களை தட்டி மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மீதித்திடுவேன். சிங்கத்தின் மேலே சர்ப்பங்களை மீதித்திடுவேன். சொல்லுவோம், துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி பாதம் கல்லில் என்றும் இடராமல் கரங்களில் தாங்கிடுவார் தூதர். பாதம் கல்லில் என்றும் இடராமல் பாடுவோம், கரங்களில் தாங்கிடுவார் தூதர். ஒருபோதும் வாதை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். ஒருபோதும் வாதை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. கரங்களை தட்டி தேவாதி தேவனுக்கு மகிமை கனத்தை செலுத்துவோம். ஹalleluya ஹalleluya ஆமென். பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்புக்கும் கர்த்தர் நம்மை விடுவித்து பாதுகாத்தார். ஹalleluya. எத்தனையோ பேர் இந்த நாளை காண ஆசையா இருந்தார்கள், இந்த நாளில் தேவ சமூகத்தில் வந்து ஆராதிக்க ஆசையா இருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்படாத ஈவை கர்த்தர் எளியவர்களாகிய நமக்கு தந்திருக்கிறார். அதனால தான் பாடுறோம், அதனால தான் குடும்பமாக சேர்ந்து ஆராதிக்கிறோம். மகிமை, நான் வாழுவது கர்த்தர் கொடுத்த கிருபை, அதனால அவருக்கு மகிமை. நாம் பேசுவது கர்த்தர் கொடுத்த கிருபை, அதனால அவருக்கு மகிமை. அதனால தான் தூதர்கள் நம்முடைய பாதங்களை கரங்களில் ஏந்தி கொண்டு போனதுனால தான் நம்ம பாதுகாக்கப்படுகிறோம். பயங்கரங்களுக்கு தப்புவிக்கப்படுகிறோம், விபத்துகளுக்கு தப்புவிக்கப்படுகிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை சுமந்து வருகிறார். அதனால தான் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்ததுனால இந்த வாழ்க்கைக்காய் கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பிற்காய் கர்த்தருக்கு மகிமை. சிங்கத்தின் வாய்களுக்கு தப்புவித்தார், எரிகிற சூளைகளுக்கு தப்புவித்தார். தண்ணீர் போன்ற சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தது, எல்லாவற்றையும் கடக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். இதனால தான் ஆண்டவருக்கு மகிமை. நம்ம பலத்தினால தாண்டல, நம்முடைய பலத்தினால கடந்து வரல, எல்லாருடைய கிருபை. அதனால தான் மகிமை. அப்படி ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, மகிமை. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா.
உங்க கிருப எங்களை விட்டு இமை பொழுதும் விலக. மறுபடியும் உணர்ந்து சொல்லலாமா? உங்க கிருப எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எத்தனை பேர் நம்புறீங்க? இமை பொழுதும் அவருடைய கிருபை நம்மளை விட்டு விலகல. அவருடைய கிருபை விலகி இருந்துன்னா நம்மளால வாழவே முடியாது. அதனால தான் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துகிறோம். இணைந்து பாடலாமா? அக்கினியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், மூழ்கி போகவில்லை. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகல. இணைந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். எல்லாரும் கரங்களை தட்டி சேர்ந்து பாடும். ஆமென். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. உணர்ந்து பாடணும். தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். செங்கடலை நீர் இழந்தீர், செம்மையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகர்த்தீர். செங்கடலை நீர் இழந்தீர், செம்மையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகர்த்தீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். இந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் சத்தமா இருதயத்திலிருந்து எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் சந்தோஷமாய் கர்த்தரை உயர்த்துவோம். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் பலவித சோதனைகளா புடமிடப்பட்டோமையா. பொன்னாக மாற்றிவிட்டீர், புது இருதயம் தந்து விட்டீர். பலவித சோதனைகளால் புடமிடப்பட்டோமையா. பொன்னாக மாற்றிவிட்டீர், புது இருதயம் தந்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து, ஓ ஜீசஸ், எங்கள் தலையை எத்தனை பேர் உணர்ந்து சொல்ல முடியும்? சத்தத்தை உயர்த்தி எங்கள் தேவன் நீர், எங்கள்
ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். வருஷங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதன் நம்பிக்கையோடே சொல்லுவோம். வருஷங்களை உமது கிருபையினால் கடந்தோம், இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். ஆமென். ஆயுள் உள்ளவரே, ஆம் ஆண்டவரே. சுனாமி எல்லாரும் சொல்லுங்க, எங்கள் ஆயுள், எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை. எங்கள் தேவன் நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர். அப்படி எழுந்து நின்று கை தட்டி பாடுவோமா? எல்லாரும் எழுந்து நின்று ஒரே குரலாய் சொல்லுவோம். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். செங்கடலை நீர் பிளந்தீர், செம்மையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால். கரங்களை தட்டி பாடுவோமா? செங்கடலை நீர் பிளந்தீர், செம்மையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகர்த்தீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் சத்தமா இணைந்து சொல்வோம். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் பாடல் வரிகளை உணர்ந்து சொல்லுவோம். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். பலவித சோதனைகளா புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டீர், புது இருதயம் தந்து விட்டீர். பலவித சோதனைகளா புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டீர், புது இருதயம். எங்கள் தலையை எண்ணெயினா அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினா அபிஷேகம். எங்கள் தேவனே, எங்கள் தேவனே. எங்கள் ராஜா ஆண்டவரே, சபை நடுவில் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, இணைந்து மகிமைப்படுத்துகிறோம், எங்கள் ராஜா ஒரு மனதோடு ஆராதிக்கிறோம். எங்கள் தேவனே, எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர். எங்கள் ராஜா கண்மலை வருஷங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போ. வருஷங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போம். எங்கள் ஆயுள் உள்ளவரை
நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை தலைக்கு மேல கையை தட்டி எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர், எங்கள் தேவன் நீர். ஹல்லேலூயா. உம்மை மனதார மகிமைப்படுத்துகிறோம் எங்கள் தேவன். எங்கள் தேவன் நீர், எங்களை எதுவும் சேதப்படுத்த விடாமல் தப்புவிக்கிறவரே எங்கள் தேவன் நீர். புதிய கிருபை, புதிய கிருபை, புதிய அபிஷேகம் ஒவ்வொரு நிரப்பட்டுமே எங்கள் தேவன். சோதனையை தாண்டுகிற பலன், ஆமென், சேதமின்றி கடக்க பண்ணுகிற பலன், கர்த்தருடைய பலன் சபையை நிரப்புகிறது, சபை குடும்பங்களை நிரப்புகிறது. நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி அபிஷேகத்தில் நிறைந்து, கிருபையில நிறைந்து கர்த்தரை உயர்த்துங்க பார்க்கலாம். தேவ பிரசன்னத்திற்குள்ள, தேவ மகிமைக்குள்ள கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நல்ல கைகளை தட்டி ஓசை உள்ள கைத்தாளங்களோடு இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நம்மை நடத்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாரு. அந்த நல்ல நாமத்துக்கு மகிமை, 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 மகிமை. எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம் ஆண்டவரே. ஏனென்றால் எங்கள் ஆயுள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது, எங்கள் நாட்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. வருஷங்கள் உம்முடைய கிருபையினால் கடந்திருக்கிறோம். இனி வரும் நாட்களில் உம்முடைய மகிமையை நிச்சயம் காண்போம். அல்லேலூயா. ரீபகதன பல ஷபதரன மலகதனம நல்ல கைகளை தட்டி, கைகளை தட்டி சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி தேவ கிருபையில் பலப்படுங்க, பலப்படுங்க, பலப்படுங்க. இது கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நாள், இது கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நேரம், கர்த்தரை ஆராதிக்கிற நேரம், தேவ பிரசன்னத்துக்குள்ள அகமகிழுகிற நேரம், கட்டுகள் உடைகிற நேரம், கட்டுகள் உடைகிற நேரம், சத்துருடைய கிரியைகள் அழிகிற நேரம். நீ கர்த்தருக்குள்ள, அவருடைய சத்துவத்திற்குள்ள பலப்பட, பலப்பட, பலப்பட. சத்துரு வெட்கப்படுகிறான், சத்துரு வெட்கப்படுகிறான், பிசாசு வெட்கப்படுகிறான். உன்னை சிதைக்க நினைக்கிற பொல்லாத ஆவி உன் குடும்ப எல்லையை விட்டு விலகுகிறது. இயேசுவின் நாமத்தினால புதிய பலன். இந்த பகல் வேளையில கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற தேவ பிள்ளைக்கு புதிய பலனை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. ரீபகதனமல ஷதரபலகதனம. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. இதை நம்புறவங்க மாத்திரம், உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. திரும்ப திரும்ப சொல்லலாமா? உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ, எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். கைகளை உயர்த்தி, எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் எங்கள் கண்மலை நீ, எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும்
நம்புறீங்க? அவருடைய கிருபை நம்மளை விட்டு விலகவே இல்லை. மனிதர்கள் விலகினார்கள், சூழ்நிலைகள் மாறினது. அவருடைய உடன்படிக்கையின் கிருபை நம்மை விட்டு விலகவே இல்லை. எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். கொஞ்ச நேரம் கர்த்தரை அப்படியே துதிக்கலாமா? வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஏ பகதர பலஷதனம் நேமம மகதர பலகதனம ஷடதர பலகதர பலகதர ரேகதனம பகதர பலபஷடதர பலபர பலகதர பலபர. ஓ, இதுவரை நம்மை நடத்தினவர் இனிமேலும் நம்மை நடத்துவார். சோர்விலிருந்து நம்மை தூக்கினவர் இனிமேலும் எடுத்து நிறுத்துவார். கலக்கங்கள் வேண்டாம், கண்ணீர் வேண்டாம், கர்த்தர் நம்மோடு. இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீ. ஏகோவாயீரே பார்த்து கொள்வீ. இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீ. ஏகோவாயீரே பார்த்து கொள்வீ. ஏகோவாயீரே, ஏகோவாயீரே, என் தேவையாவும் நீ சந்திப்பீ. ஏகோவாயீரே, ஏகோவாயீரே, என் தேவையாவும் நீ சந்திப்பீ. கலக்கத்தோடு, எதிர்காலத்தை நினைத்து குழப்பத்தோடு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, இதுவரை நடத்தின ஆண்டவர் இனிமேலும் நம்மை நடத்த வல்லமை உள்ளவர். இதுவரை தாங்கினவர் இனிமேலும் நம்மை தாங்குவார். இதுவரை தப்புவித்தவர் இனிமேலும் நம்மை தப்புவிப்பார். ஏன் தெரியுமா தைரியமா சொல்றேன்? நம்ம ஆராதிக்கிற இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர். அவர் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவர். மாறாதவர், நம்மை மறவாதவர். இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீ. யெகோவாயீரே பார்த்து கொள்வீ. இதுவரை நடத்தினீர், சொல்லலாமா? இனியும் நடத்துவீ. யெகோவாயீரே பார்த்து கொள்வீ. கைகளை உயர்த்தி யெகோவாயீரே, யெகோவாயீரே, என் தேவையில் நீ சந்திப்பீ. யெகோவாயீரே, யெகோவாயீரே, என் தேவையாவும் நீ சந்திப்பீ. கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன். நீர் சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன். நீர் சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. சொல்லுவோம், என் தந்தை நீரே, என் தந்தை நீரே,
நடத்தினீர் சொல்லலாம், இனியும் நடத்துவீர். ஏகோவாயீரே பார்த்து கொள்வீர். சத்தமாய் இதுவரை நடத்தினீர். ஆமாண்டவரே, இனியும் நடத்துவீர். ஏகோவாயீரே, ஏகோவாயீரே பார்த்து கொள்வீர். கைகளை உயர்த்தி ஏகோவாயீரே, ஏகோவாயீரே என் தேவையாவும் நீ சந்திப்பீர். ஏகோவாயீரே, ஏகோவாயீரே என் தேவையாவும் பகதனமனமா. ஒரு விஷயம் கூட சொல்லலாம், கடந்து வந்த பாதைகளை, கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன். நீர் சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன். நீர் சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். என் தந்தை நீரே, என் தந்தை நீரே. என்னை சுமந்து அப்பா, தெய்வம் என்னை சுமந்து வருகிறவரே, என் தந்தை நீரே, என் தந்தை நீரே. என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். ஏகோவாயீரே பார்த்து கொள்வீர். இதுவரை நடத்தினீர். அறிக்கை பண்ணலாமா? இனியும் நடத்துவீர். ஏகோவாயீரே, ஏகோவாயீரே பார்த்து கொள்வீர். கைகளை உயர்த்தி ஏகோவாயீரே, ஏகோவாயீரே தேவையாவும் நீர் சந்திப்பீர். ஏகோவாயீரே எங்கள் தேவைகளை சந்திப்பவரே. இப்ப எல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தியே ஆராதனை, ஆராதனை, ஆரா சத்தத்தை உயர்த்தி ஆராதிப்போம். ஆராதனை, 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 ஆராதனை. அன்பர் இயேசுராஜனுக்கே ஆவியான உண்மையாய் சொல்லுவோம். அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆவியான ஒரு விசை அர்ப்பணிப்போடு நம்முடைய அவயவங்களை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்புக் கொடுத்தேன். ஆட்கொள்ளும், ஆட்கொண்டு என்னை நீர் நடத்தும் அபிஷேகத்தாலே. ஆட்கொண்டு என்னை நீர் நடத்தும் அபிஷேக நாளே நீ
அதரோ ஆராதனை சபையார் எல்லாரும் இரண்டு கரங்களை உயர்த்தி உற்சாக மனதோடு உத்தம இருதயத்தோடு சத்தமாய் கரங்களை உயர்த்தி எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். தேவ பிரசன்னம் சபையை மூடி இருக்கிறது. தேவ மகிமை மூடி இருக்கிறது. கர்த்தரை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேறு ஜாதி எது? கர்த்தரை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேறு ஜாதி எது? கர்த்தரை துதிக்க விரும்புறவங்க சத்தமா துதிங்க. அவரை மகிமைப்படுத்த விரும்புறவங்க சத்தமா மகிமைப்படுத்துங்க. யாரும் வாயை சும்மா வச்சுட்டு இருக்க கூடாது. இயேசுவேன்னு கூப்பிட்டு அந்த நாமத்தை அறிக்கை பண்ணி தம்பி, வாலிப தம்பி, உன்னை மீட்டெடுத்தது கர்த்தருடைய கிருபை. சகோதரிகளே, சகோதரர்களே, நம்மை குடும்பமாய் ரட்சித்தது அவருடைய கிருபை. இந்த ஜனத்தை இதற்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கர்த்தர் நம்மை அழைத்தார். நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆவி, ஆத்தும, சரீரத்தை உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை ஆளுகை செய்யும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல என்னை ஆட்கொண்டவர் ஆண்டவரே, அந்த அனுபவத்திற்குள் எங்கள் சபை குடும்பங்கள் வரணும். எங்களை ஆட்கொள்ளுகிற தெய்வம், உம்முடைய ஆளுகைக்குள் நாங்கள் இருக்கணும். உம்முடைய கரத்திற்குள் நாங்கள் இருக்கணும். உம்முடைய நடத்துதலுக்குள் நாங்கள் இருக்கணும். உம்முடைய சித்தத்திற்குள், உம்முடைய திட்டத்திற்குள் நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே. எங்கள் சபை குடும்பங்கள் மூலமாய் உம்முடைய நாமம் மகிமைப்படும் ஆண்டவர். உம்முடைய நாமம் மகிமைப்படும். பெயர் கிறிஸ்தவர்களாக அல்ல, உம்மோடு வாழுகிற கிறிஸ்தவர்களாக, கிறிஸ்துவுக்குள் தங்களுடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கிறவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாறணும் ஆண்டவரே. கடந்த வாரமெல்லாம் கிருபையா எங்களை பாதுகாத்தீர் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல விரும்புறவங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? வருகிற வாரம் முழுவதும் தொடர்ந்து கர்த்தர் நம்மை நடத்தும்படி ஸ்தோத்திரம் பண்ணும். விபத்துகள், நாசமோசங்கள் எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி கர்த்தர் நம்மை பாதுகாக்கும்படி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். வெளியூர்களில், வெளிநாடுகள் இருக்கிற படிப்பு நிமித்தம், வேலை நிமித்தம் இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் பாதுகாக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் முதல் வாலிபர்கள், வயதானவர்கள், பெரியவர்கள் எல்லார் மேலையும் உடைய இரத்தத்தை தெளிக்கிறோம். விசுவாச எல்லைகளை கர்த்தர் பாதுகாக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். குடும்பங்களை பாதுகாக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. சொந்தமான வீடு இல்லாதவர்களுக்கு கர்த்தர் சீக்கிரமா சொந்தமான வீட்டை கொடுத்து ஆசீர்வதியும். எங்கள் ஜனங்கள் எங்கெல்லாம் வாழுகிறார்களோ அங்கெல்லாம் உடைய சாட்சியை அறிவிக்கிறவர்களாக இருக்கட்டும். உடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக இருக்கட்டும். அவருடைய வாழ்க்கை கர்த்தரை பிரதிபலிக்கிற வாழ்க்கையாக இருக்கட்டும். நன்றி சொல்லுகிறோம். இந்த இடத்துல வந்த ஜனங்கள், குடும்பங்கள் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் ரட்சிக்கப்படட்டும். குடும்பமாய் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் மாறட்டும். கணவன், மனைவி, பிள்ளைகள், ஆண்டவரே, பெற்றோர், பேர பிள்ளைங்க,
மருமக்கமார் எல்லாரும் சேர்ந்து வந்து கர்த்தரை மகிமைப்படுத்தத்தக்கதாய் குடும்பம் குடும்பமாய் ரட்சிப்பு உண்டாகட்டும். ஒரு பெரிய எழுப்புதல் எங்கள் பகுதிகளில் உண்டாகட்டும். எங்கள் சபையை சுற்றிலும் இருக்கிற கிராமங்களில் உண்டாகட்டும். அறியாமையின் இருள்கள் விலகட்டும். கர்த்தருடைய சுவிசேஷ வெளிச்சம் பரவட்டும். விக்கிரகத்தின் வல்லமைகள், பாரம்பரியத்தின் வல்லமைகள், மூட பழக்க வழக்கத்தின் வல்லமைகள் விலகி போகட்டும். ஜனங்கள் விடுவிக்கப்படட்டும். இருளின் அதிகாரங்களிலிருந்து இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்திற்குள் ஜனங்கள் வரட்டும். ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்துக் கொள்ளும். நாமும் தொடர்ந்து எங்கள் மூலமாய் மகிமை அடையட்டும். எங்கள் இந்திய தேசத்திற்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்றோம். ஆளுகிற தலைவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்றோம். எல்லைகளில் நம்முடைய இரத்தத்தை தெளிக்கிறோம். கோடிக்கணக்கில் ஜனங்கள், எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். சுவிசேஷம் பரவட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபிக்கிற நேரம், நம்முடைய தேவைகளுக்காய் கர்த்தரோடு மன்றாடுகிற நேரம். வெளியில் இருக்கிறவங்க, பின்னால் இருக்கிறவங்க எல்லாரும் முடிஞ்ச அளவில் நீங்கள் முழங்கால் படியிடலாம். முடியாதவர்கள் நீங்கள் எழுந்து நிற்கலாம். எழுந்து நிற்க முடியாதவர்கள் உங்களுடைய வசதியின்படி அமர்ந்து கொள்ளலாம். ரொம்ப முக்கியமான நேரம். பலவிதமான தேவைகள் மத்தியில் நீங்கள் வந்திருக்கலாம். குழப்பங்களோடு வந்திருக்கலாம். ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் செய்ய நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிற காரியத்தை ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லுகிற நேரம். எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கணும். தேவ பிரசன்னம், தேவ மகிமை இந்த ஆலயத்தில் இருக்கிறது. எல்லாரும் வாய் திறந்து ஆண்டுடைய சமூகத்தில் நீங்க ஜெபிக்க போறீங்க. நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் விடுதலை தர முடியும். ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்வின் ஆசீர்வாதத்திற்காக இருக்கலாம், உங்கள் பொருளாதார ஆசீர்வாதங்களாக இருக்கலாம், வேலை காரியங்களாக இருக்கலாம், தொழில் ஆசீர்வாதம், பிள்ளைகளுடைய காரியங்கள், சமாதானம், குடும்பத்தில் சமாதானம் உண்டாக, வியாதிகள் மாற, எந்தெந்த காரியங்கள் உங்களை அழுத்துகிறதோ, எந்தெந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் ஆண்டுடைய சமூகத்தில் இருந்து பெற நீங்கள் காத்திருக்கிறீர்களோ, ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லி ஜபிக்கிற நேரம். எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். வாய் திறந்து ஸ்தோத்திரத்தோடு ஜபிக்க ஆரம்பிங்க. சகோதரர்களே, தம்பிமார், தங்கச்சிமார், எல்லாரும் சின்ன பிள்ளைங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணணும். ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம வந்திருக்கிறோம். நீங்கள் அசட்டை பண்ணக்கூடாது. இந்த நேரத்தை அசட்டை பண்ணுறவங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தர முடியாது. ஆண்டவரை அந்த இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு முகாந்திரம் உண்டு. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் நிற்கிறோம். ஆண்டுடைய சமூகத்தில் நிற்கிறோம். உங்கள் இருதயத்திலிருந்து பேசுகிற நேரம், வாய் திறந்து ஆண்டுடைய சமூகத்தில் சொல்கிற நேரம். கர்த்தர் நமக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். பதில் தருகிறவராக இருக்கிறார். கூப்பிடுகிற யாவருக்கும் செவி கொடுக்கிற தேவன். கூப்பிடுகிற யாவருக்கும் செவி கொடுக்கிற தேவன். நம்முடைய ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார். நம் நடுவில் இருக்கிறார். நம் நடுவில் இருக்கிறார். எல்லாரும் வாய் திறந்து ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? தீமையை மாற்றுகிறவர், துன்பத்தை மாற்றுகிறவர், உபத்திரவத்திலிருந்து நம்மை விடுதலை தருகிறவர், உபத்திரவத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறவர். ஆமென். உபத்திரவத்திலிருந்து நாம் கூப்பிடும் போது நமக்கு செவி கொடுக்கிறவர், நம்முடைய தேவைகளை அறிந்தவர், நம்மை பார்க்கிறவர். ஆமென். நீ வந்திருக்கிற சூழ்நிலை கர்த்தர் பார்க்கிறார். சகோதரனே, நீங்க வந்திருக்கிற சூழ்நிலைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். சகோதரிகளே, உங்கள் நிலைகளை அறிந்தவர் இருக்கிறார், புரிந்தவர் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாமா? இது ஜெபிக்கிற நேரம். இது நீங்கள் ஜெபிக்கிற நேரம். நான் உங்களை ஜெபத்தில் நடத்துறதை விட நீங்க ஜெபிக்கணும். நீங்க வாய் திறந்து ஜெபிக்கணும். உங்களுடைய ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் கேளுங்க, சொல்லுங்க. ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லுகிற நேரம் எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணணும். சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரேன்னு கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க. இயேசுவேன்னு கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க. எல்லா சகோதரர்களும் இந்த நாமத்தை அறிக்கை பண்ணி கூப்பிடுவீங்களா? இயேசுவேன்னு கூப்பிட்டு ஜெபம் பண்ணுவீங்களா? உங்களுக்கு ஜெபிக்க தெரியலைன்னாலும் பரவாயில்ல. இயேசுவே, எனக்கு இந்த காரியத்தை செய்யுங்கப்பா. அப்படி கேளுங்க. அவ்வளவுதான். இருதயத்திலிருந்து விசுவாசத்தோடு நீங்க கேட்கும் போது ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். உங்க எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும்.
மனிதன் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது, கர்த்தர் தான் ஆசீர்வதிப்பா. கண்ணீர் வடிக்க விரும்பினா கண்ணீர் வடிச்சிருங்க, கண்ணீர் சிந்திருங்க. ஆண்டுடைய சமூகத்தில் விழுகிற கண்ணீர் வீண் போவது இல்லை. மனுஷனுக்கு முன்னால நீங்க கண்ணீர் வடிச்சா அது வீணா இருக்கும். ஆமென், ஆமென். உங்களுடைய கண்ணீர் கர்த்தருடைய துருத்தியில் இருக்கிறது, அவருடைய அளவில் இருக்கிறது. இயேசு கண்ணீரோடு விதைக்கிறவர்களுக்கு கம்பீரமான அறுவடை தருவார். அநேகருடைய மனம் அழுகிறது, அநேகருடைய இருதயம் அழுகிறது, அதை கர்த்தர் பார்க்கிறார். உங்கள் இருதயத்தை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிற தேவன் இந்த பகல் வேளையிலே விடுதலையை தருகிறார். இயேசுவின் நாமத்தில் சாப கட்டுகள் உடையட்டும். இயேசுவின் நாமத்தில் தாமதங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரட்டும். ரேபா கதா ராபா லகா ரியாந்தா ராபா லா ஷபா டதா ராபா லகா ராபா. உம்மை நம்பி வந்திருக்கிற இந்த ஜனத்திற்கு விடுதலை கொடுங்கப்பா. கண்ணீரோடு நிற்கிற ஜனத்திற்கு விடுதலை கொடுங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய அழுகையை கேட்கிறீரே, சத்தத்தை கேட்கிறீரே. கடன் பாரங்கள் விலக ஜபிக்கிறவர்களுக்கு அற்புதம் நடக்கட்டும். சரீர வியாதிகள் மாற ஜபிக்கிறவர்களுக்கு அற்புதம் நடக்கட்டும். நிரந்தரமான வேலை வாய்ப்பு உருவாகட்டும். தொழில் ஆசீர்வாதம், திருமண தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். குழந்தை இல்லாதவர்களுக்கு கர்த்தர் சீக்கிரத்தில் ஆண்டவரே குழந்தை செல்வத்தை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை மகிழ பண்ணுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை மகிழ பண்ணுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை மகிழ பண்ணுங்க ஆண்டவரே. எந்தெந்த காரியம் உம்முடைய பிள்ளைகளை துக்கப்படுத்துகிறதோ அந்த காரியத்திலிருந்து விடுதலையை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும் ஆண்டவரே. சந்தோஷப்படுத்தும் ஆண்டவரே. சந்தோஷப்படுத்தும் ஆண்டவரே. சந்தோஷப்படுத்தும் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி கர்த்தர் நீங்கள் வேண்டிக் கொள்ளுவதை தந்திருக்கிறார். உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும். சந்தோஷம் குறைவில்லை. அந்த சந்தோஷத்தை யாரும் தடுக்க முடியாது. நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை உயர்த்துங்க. நன்றி 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 நன்றி. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிற எல்லாரும் சொல்லணும், ஆண்டவரே என்னோடு பேசும் அப்பா, உடைய வார்த்தை என்னோடு பேசட்டும். எல்லாரும் ஆவியானவரேன்னு கூப்பிடுங்க சத்தம். ஆவியானவரே, ஆவியானவரே என்னோடு பேசும் ஆண்டவரே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். உம்முடைய வசனம் எங்கள் வாழ்க்கையில் தீபமா இருக்கட்டும் ஆண்டவரே. வெளிச்சத்தை கொண்டு வரட்டும். இந்த பகுதி கர்த்தர் ஆளுகை செய்யுங்க. உடைய வார்த்தைகளை தொனிக்க பண்ணுங்க. உடைய சித்தத்தை நிறைவேற்றுங்க. கர்த்தருடைய ஆவியானுடைய ஆளுகைக்குள்ள தருகிறோம். தடைகள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். ஒரு விசை கூட கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். 53வது ஏசாயா 53வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஒரு 3 வசனங்களை வாசித்து நம் ஆண்டுடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். ஏசாயா 53 7வது அதிகாரம் 7வது வசனம், 8வது வசனம், 9வது வசனம். எடுத்தவர்கள் சொல்லுங்கள் அல்லேலூயா. எல்லாரும் எடுக்கணும். 860வது பக்கம். முடிஞ்சால் நீங்கள் உங்கள் பைபிள் கொண்டு வரும்போது கூடவே ஒரு சின்ன நோட்டு எடுத்துகிட்டு வாங்க, ஒரு பென் எடுத்துகிட்டு வாங்க. வசனங்களை குறித்து கொள்ளுங்க. அந்த வாரம் முழுவதும் அதை தியானிங்க. அது உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
7, 8, 9 வசனங்களை சேர்ந்து வாசிக்கலாம். ஏசாயா 53, 7, 8, 9 வாசிப்போமா? அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கண்ணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் இருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவானோடு இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகளே, ஒரு முக்கியமான வேத பகுதியை நாம் தொடர்ந்து தியானிக்கிறோம் ஆண்டுடைய கிருபையினால. ஏசாயா 52 அவனுடைய 13வது வசனத்திலேருந்தே தியானிக்க ஆரம்பித்தோம். கடந்த வாரங்களில் ஏசாயா 53, 6 வரையிலும் தியானித்தோம். ஆண்டுடைய கிருபையினால கர்த்தர் அநேக காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம், அவருடைய உன்னத தன்மை, அவருடைய ஊழியம், அவர் ஜனங்களை ரட்சிக்கிற விதம், அவருடைய பாடுகள், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய மகிமை. அடுத்த வாரத்தில் நான் பேசுவேன் கர்த்தருடைய உயிர்த்தெழுதல். அந்த உயிர்த்தெழுதலினால் நமக்கு உண்டாகிற மகிமை கவனிங்க. இதெல்லாம் ஆண்டவர் எதற்காக செஞ்சார் அப்படின்னா நமக்காக. எல்லாரும் சொல்லுங்க, நமக்காக. ஏன் இயேசு இந்த பூமிக்கு வந்தார்? நமக்காக. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். அதே வசனம் சொல்லுது, நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார் சிலுவையில். ஏன் உயிர்த்தெழுந்தார்? நமக்காக, நம்மையும் உயிரோடு எழுப்புவதற்காக, நம்மையும் மகிமையில் சேர்த்துக் கொள்வதற்காக. இதை நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும். நமக்கு ஒரு காரியத்தை ஒரு மனுஷன் செஞ்சார் அப்படின்னா அதை நம்ம கவனிக்கணும். நமக்காக ஒரு மனுஷன் ஒரு உதவி செஞ்சார் அப்படின்னா அதை கவனிக்கணும். இயேசு நமக்காய் செஞ்சதை கவனிக்கணும். வாசிச்சுட்டு இல்லை, கவனிக்கணும். என்ன செஞ்சாருங்கிறத கவனிக்கணும், எப்படி செஞ்சாருங்கிறத கவனிக்கணும். இந்த செய்தியை சொல்லும் போதெல்லாம் சொல்லுவேன், 700 வருஷத்துக்கு முன்னால, கிறிஸ்து பிறப்புக்கு 700 வருஷத்துக்கு முன்னால ஏசாயாவிடத்தில் இந்த காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டது. ஏசாயாவுக்கு இது நல்லா விளங்கி இருக்குமா என்னன்னு தெரியல, ஆனால் சபைக்கு இன்னைக்கு புரியுது, விளங்குது. ஒரு மனுஷன் சிலுவையில் ஒரு ஆள் தொங்கப்படும் போது அதை பார்த்துட்டு எப்படி எழுதுவாங்களோ அதே போல தத்ரூபமா எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை. இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் 9வது வசனத்தில் அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். அவருடைய வாழ்க்கையில் நெருக்கம் இருந்தது. மனுஷரால், அதிகாரிகளால், போர் சேவகர்களால், எல்லாராலும் அவர் ஒடுக்கப்பட்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்த பாடுகளின் மத்தியில் அவர் எப்படி தன்னை காண்பித்தார்? அதுதான் அந்த வசனத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தம்முடைய வாயை அவர் திறவாதிருந்தார், திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல இருந்தார் அப்படின்னு சொல்லுது. ஆட்டுக்குட்டியை போல இருந்தார். யோவான் ஸ்நானகன் இயேசுவை ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்தும் போது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னார். நான் இந்த கிறிஸ்மஸ் சீசனில் ஒரு செய்தி உங்களுக்கு கொடுத்தேன். மேய்ப்பர்களுக்கு முதல் செய்தி அறிவிக்கப்பட்டது. காரணம், மேய்ப்பர்கள் தான் ஒரு ஆட்டுக்குட்டியை, பழுதில்லாத ஆட்டுக்குட்டியை யூதர்களுக்கு கொடுப்பாங்க. அந்த பழுதில்லாத ஆட்டுக்குட்டி முதல்ல எங்கே கடத்தப்படும்னா முன்னணியில் கடத்தப்படும். ஏன்னா அது துள்ளி போயிடுச்சுன்னா பழுதாயிரும் அப்படின்னு சொல்லி காலை கட்டி துணியில் சுற்றி கடத்துவாங்க. அதுபோல் தான் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பில் கூட பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தி இருக்க காண்பீர்கள், இது உங்களுக்கு அடையாளம் என்று யாருக்கு சொல்லப்பட்டது? மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டது. மேய்ப்பர்கள் போய் பார்த்து அவங்க பார்த்த உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா
இயேசுவை பணிந்து கொண்டார்கள். அவங்களுக்கு விளங்கிருச்சு, இது தேவாலயத்தில் பலி செலுத்தப்பட வேண்டிய ஆடு. இங்க ஏசாயா சொல்லுகிறார், அடிக்கப்படுகிறதற்கு கொண்டு போகிற ஆட்டுக்குட்டியை போல. அவர் வாயை திறக்கவில்லை. தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இந்த செம்மறி ஆடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அதுக்கு ரோமங்கள் இருக்கும், முடி நிறைய இருக்கும். நம்ம ஊரில் இருக்கிற வெள்ளாடுகளுக்கு முடி கம்மியாக இருக்கும். இந்த செம்மறி ஆடை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது நல்ல முடி வளர்ந்துருச்சு அப்படின்னா மேய்ப்பன் போய் அந்த செம்மறி ஆடை அப்படி தூக்கிட்டு போய் அந்த முடியெல்லாம் ஷேவ் பண்ணி விடுவார், முடியெல்லாம் வெட்டி விடுவார். இப்போ இந்த ஆடு என்ன பண்ணும் அப்படின்னா, மேய்ப்பன் வந்த உடனே அது தன்னை மேய்ப்பனுடைய கையில் விட்டு கொடுக்கும். எதுக்குன்னா, ரொம்ப முடி வளர்ந்துருச்சு அப்படின்னா அதுக்கு சுகவீனமாய் போயிடும். அப்போது அதுக்கு முடியை எடுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ அதே மேய்ப்பன் அந்த செம்மறி ஆடை பலி செலுத்தவோ கொல்றதுக்கோ கொண்டு போறான்னாலும் ஆட்டுக்கு என்ன தெரியாது, எதுக்கு தூக்குறான்னு தெரியாது. ஆடு என்ன நினைக்கும் அப்படின்னா, ஓஹோ மேய்ப்பன் போயிட்டு என் முடியெல்லாம் வெட்டி என்னை கிளீன் பண்ண கொண்டு போறார் போல இருக்குன்னு சொல்லி அந்த ஆடு என்ன பண்ணுமா, பேசாம இருக்குமா. எப்படி அதை உருவகப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் பாருங்க ஆண்டவரை பற்றி. இயேசுவுக்கு தெரியும் தன்னை அடிக்க கொண்டு போகிறார்கள் என்று சொல்லியும் தெரியும், சிலுவையில் அறைய போகிறார்கள் என்று தெரியும். ஆனாலும் அவரிடத்தில் பல கேள்விகள் கேட்கப்பட்டது. 1-2 இடத்தை தவிர ஆண்டவர் எந்த இடத்திலும் தன்னுடைய வாயை திறந்து எதுவுமே பேசல. ஒரு ஆட்டுக்குட்டியை போல வாய் பேசாதிருந்தார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயை திறந்து அவர் இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில் பேசின உபதேசங்களை பார்த்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள், அதிசயப்பட்டார்கள். இப்படி வேத வசனங்களை விளக்குறாரு, இதற்கு முன்னால இப்படி பேச நம்ம காணவில்லையே. அவருடைய உபதேசம் அவர் பேச ஆரம்பிச்சார் அப்படின்னா அது மலைப்பகுதியா இருக்கலாம், கடலோரமா இருக்கலாம், திரளான ஜனங்கள் கூடுவார்கள் இயேசுடைய பிரசங்கத்தை கேட்க. அவருடைய வாயை திறந்து உவமைகளால பேசுவார், ஜனங்களை உபதேசிப்பார். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கம் பண்ணுவார். வாயை திறந்து நன்மையானவைகளை பேசினார். ஆனால் அவர் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்படுகிற சிலுவை பாடுகளின் மத்தியில எப்படி இருந்தார் தெரியுமா? பேசாம இருந்தார். அவர் பேசுறதுக்கு நிறைய இருந்தது, ஆனா பேசல. காரணம், அவர் ஏன் பேசல அப்படின்னா அவருக்கு தெரியும், கர்த்தர் தேவன் என்னை இந்த நெருக்கத்தின் மத்தியில் அனுமதிக்கிறார், இந்த பாடுகளின் மத்தியில் அனுமதிக்கிறார். எல்லார்கிட்டையும் எல்லாம் பேசணும்னு அவசியம் இல்லை. சில நேரத்தில் நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது மனம் பதறி பேசிடுவோம். இயேசுடைய சிலுவை மரணத்திலிருந்து பாடுகளிலிருந்து நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளணும். ஒன்று, அவர் நமக்காய் செய்த காரியங்களை தியானிக்கணும். அதே நேரத்தில் அவருடைய பாடுகளிலிருந்து நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ளணும். பைபிள் சொல்லுகிறது அவர் சிலுவையை சகித்தார் என்று சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்தை தியானிக்கிற நமக்கு சகிப்புத்தன்மை வேணும். நம்ம வீட்டில் சகிப்புத்தன்மை வேணும். ஒருத்தர் 2 வார்த்தை பேசினா 4 வார்த்தை பேசிடக்கூடாது. நிறைய பிரச்சனை பாருங்க, வா பேசாம இருந்தாலே தீந்துரும். எப்படி? பேசாம இருந்தாலே பிரச்சனை சரியா ஆயிரும். திரும்ப திரும்ப பேசுறதுனால பிரச்சனை அதிகமாயிரும். நல்ல கவனிங்க, ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனிங்கள். இந்த நாவு இருக்கு பாருங்க, நெருப்புன்னு பைபிள் சொல்லுது. நாவு என்னது? நெருப்பு. ஒரு சிறிய தீ மொத்த காட்டையும் அழிச்சிடுறது போல ஒரு சிறிய வார்த்தை குடும்பத்தையே கொளுத்திரும். சில நேரத்தில் நாம நினைக்கிறோம், நான் எந்த பிரச்சனையும் எந்த தீமையும் செய்யலையே, அதனால் அவங்க பேசினா நான் எப்படி எதிர் பேசாம இருக்க முடியும்? இயேசுவை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இயேசு ஒரு குற்றமும் செய்யாதவர். கடந்த வாரத்தில் நான் உங்களுக்கு
இதற்கு முந்தின 3 வசனங்கள் விளக்கும் போது சொன்னேன், பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார். ஒட்டுமொத்த ஜனங்களுடைய, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவமும் ஒரு ஆட்டுடைய தலையில சுமத்தப்படுவது போல இயேசு சுமந்தார். துன்பத்தை, நம்முடைய பாடுகளை அவர் சுமந்தார். நம்முடைய துக்கத்தை அவர் சுமந்தார். நமக்கு சமாதானத்தை, இதெல்லாம் நமக்குன்னே வரும். எதுவுமே அவருடையதை சுமக்கவில்லை. ஆனாலும் அடுத்த பைபிள் சொல்லுது, அவர் வாயை திறந்து பேசல. இவங்க எல்லாரும் ஒன்ன குற்றப்படுத்துறாங்களே, நீ ஒன்றும் பேசுகிறது இல்லையா என்று பிலாத்து கேட்கிறார். பேசாம இருக்கிறார். ஏரோது கேட்ட கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்லல கர்த்தர். பேசாம இருக்கிறார். அவர் வாயை திறக்கவில்லை. எப்படி சொல்லுதுன்னா பைபிள், தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு கொண்டு போகிற முன்பாக சத்தம் இடாதிருக்கிற ஆட்டை போல இருக்கிறார். அவரை குறித்து பைபிள், அவர் கூக்குரலிட மாட்டார். ஹல்லேலூயா. சிலுவை மரணத்தை குறித்து வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், இந்த சிலுவை மரணத்தின் வழியாய் செல்லுகிற மனிதர்கள் எப்படியும் சாக போறாங்கன்னு தெரியும், கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசுவாங்களாம். சிலுவை மரணத்திற்கு தீர்ப்பளிக்கப்பட்ட குற்றவாளிகள். இயேசுவுக்கு அருகில் சிலுவையில் அறையப்பட்ட ஒரு கள்வன் சொல்றான், அவரிடத்தில் எந்த குற்றமும், ஏன்னா கொஞ்ச நேரமா பார்க்கிறோம், நாமோ இந்த பாவத்திற்கு பாத்திரவான்களா இருக்கிறோம். போர்ச்சேவகன் அடிக்கிறான், கன்னத்தில் அடிக்கிறான், முக்கிரிடத்தை சூட்டுறான், ரத்தம் சொட்ட சொட்ட வராரு. ஆனால் வாயை திறந்து ஒரு வார்த்தை அவரு பேசல. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகம் நம்மை பார்க்கிறது, கிறிஸ்தவர்களை பார்க்கிறது, தேவனுடைய பிள்ளைகளை பார்க்குது. மற்றவர்களைப் போலவே வீணான வார்த்தைகளை நாம் அலப்பிக் கொண்டிருப்போம் என்றால், பேசி கொண்டிருப்போம் என்றால், அந்த இடத்துல தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. சில நேரத்தில் நமக்கு விரோதமாக தீமை செய்வார்கள், நம்மை நிந்திப்பார்கள், அவமானப்படுத்துவார்கள். அந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்காய் சகித்ததை யோசித்து பாருங்கள். நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், எப்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், வீணான வார்த்தைகளை பேச அல்ல, கர்த்தரை துதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தரை மகிமைப்படுத்த அழைக்கப்பட்டு, இந்த பாடுகளின் மத்தியிலும் இந்த வேதனையின் மத்தியிலும் இயேசு கெத்செமனே தோட்டத்தில் என்ன செய்றார் தெரியுமா? உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். நம்ம வாழ்க்கையில் பாடுகள், உபத்திரவம், பிரச்சனைகள் வரும்போது, சக மனிதர்களால், உறவுகளால் வரும்போது நாம சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னு, ஆண்டவரே இந்த பாடுகளின் மத்தியிலும் உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். பதிலுக்கு பதில் பேசக்கூடாது. நீ 4 வார்த்தை பேசினா நான் 6 வார்த்தை பேசுவேன்னு இருக்கக்கூடாது. நாவு நெருப்பு. நாவை ஒரு வார்த்தை நம்ம பேசிட்டோம் அப்படின்னா திரும்ப எடுக்க முடியாதுங்க. யோசித்து பேசணும். கர்த்தர் இதிலிருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவனுடைய வார்த்தைகளை கவனமாய் கவனியுங்கள். 8வது வசனம் சொல்லுது, இடுக்கண்ணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? அவருடைய மரணத்தை குறித்து இந்த வசனம் சொல்லுது பாருங்க. ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். ஒட்டுமொத்த உலகத்திற்கும் சுவாசத்தை கொடுத்தவர், இங்க இருக்கிற நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உயிரை தந்தவர், ஜீவனை தந்தவர். பைபிள் சொல்லுது ஜீவாதிபதி, ஜீவனுக்கெல்லாம் அதிபதி. அந்த ஜீவாதிபதி ஜீவன் உள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். அவருடைய மரணத்தை குறித்து பிலாத்து கேள்விப்பட்டு ஆச்சரியப்பட்டான். இவ்வளவு சீக்கிரம் அவர் மரித்து போனாரா? ஒரு போர் சேவகன் ஈட்டியை எடுத்து விலாவில் குத்தி செக் பண்றான், டெஸ்ட் பண்றான். கடைசி சொட்டு ரத்தமும் தண்ணீருமாக அங்கிருந்து புறப்பட்டு வந்தது விலாவில். இயேசு உங்களுக்காக, எனக்காக தன்னுடைய ஜீவனை விட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்?
ஜீவன் உள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். இந்த மரணம், இயேசு கிறிஸ்துடைய மரணம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற மரண பயத்தை மாற்றுகிறது. நல்லா கவனிக்கணும். பைபிள் சொல்லுகிறது, மரண பயத்தினால் வாடுகிறவர்கள், மரண பயத்தினால் அவதிப்படுகிறவர்களை விடுதலையாக்கும்படி இயேசு மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார், மரணத்தை ருசி பார்த்தார். ஹலோ, இன்னும் எந்த ஒரு மனுஷனும் பாருங்க, சாகிற தருவாயில கிறிஸ்தவ நம்பிக்கையில் இல்லாதவன், உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை இல்லாதவன் பயந்து போவான். எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், மரணத்தை குறித்த ஒரு பயம் இருக்கும். இயேசு கிறிஸ்துடைய மரணம் நமக்கு ஒரு பலனை தருகிறது. நல்ல கவனிங்க, எனக்கா இயேசு மரித்தார், மரணத்தை ருசி பார்த்தார், ஜீவன் உள்ளவருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார், என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார், சித்திரவதைப்படுத்தப்பட்டார். வாதிக்கப்பட்டார்னா அதான் அர்த்தம், சித்திரவதைப்படுத்தப்பட்டார். அவரை குட்டினார்கள், அவரை ஏளனம் பண்ணினார்கள். நல்ல கவனிங்க, நல்ல ஆழமா இதை தியானிக்கணும். மற்ற குற்றவாளிகளுடைய சிலுவை மரணத்திற்கும் இயேசுடைய சிலுவை மரணத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பிலாத்து இயேசுவை வாரினால் அடிப்பித்து விடுதலையாக்க மனதாயிருந்தான், அப்படியாவது விட்டுருவாங்க. மற்ற சிலுவை குற்றவாளிகளுக்கு அந்த அடி கிடையாது. அதுவும் அடிபட்டு அந்த கஷ்டத்தோட, அந்த பாடுகள் மத்தியில் பைபிள் சொல்லுது, இயேசு தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதாவுக்கு போனார். எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, அவர் வாதிக்கப்பட்டார். ஏசாயா 53வது அதிகாரத்தை முடிஞ்சா நீங்க மனப்பாடம் பண்ணணும், திரும்ப திரும்ப அதை யோசிச்சு பார்க்கணும். பாவத்தின் வலிமை, பாவத்தின் சம்பளம் என்ன தெரியுமா? மரணம். நான் கொடுக்க வேண்டிய சம்பளத்தை அவர் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். யாரும் செய்யாததை கர்த்தர் செய்தார். ஜீவன் உள்ளவருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் பாவங்கள் அவர் மேல் சுமத்தப்பட்ட போதிலும் அவர் வாய் திறந்து பேசல. அவர் வாய் திறந்து பேசல. அவர் என் பாவத்தின் நிமித்தம் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவன் உள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, இயேசுவை தியானித்து பார்க்கிறீர்களா? இது ஆழமா தியானிச்சீங்கன்னா மறுபடி நீங்க செஞ்சிருக்கிற பாவத்தில் போக மாட்டீங்க. பாவம் அவ்வளவு கொடுமையானது, கட்டளையை மீறுவது அவ்வளவு கொடுமையானது, கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தைகளை மீறுவது அவ்வளவு கொடுமையானது. ஜீவன் உள்ளவருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். 9வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய கல்லறையை குறித்து எழுதப்பட்டிருக்கு பாருங்க. 700 வருஷத்துக்கு முன்னால 9வது துன்மார்க்கரோட அவருடைய பிரேத குழியை நியமித்த மனுஷன் அப்படி நியமிச்சான். ஏன்னா சிலுவை குற்றவாளிகளை அடக்கம் பண்ண மாட்டாங்க, அது அப்படியே கிடக்கும். ஏதாவது பறவைகள் கொத்தி கொண்டு போகும், மிருகங்கள் கடிச்சு கொதறிட்டு போகும், இல்லைன்னா பாளையத்துக்கு புறம்பு சும்மா வீசிடுவாங்க. மனுஷன் எப்படி நியமிச்சான் தெரியுமா? துன்மார்க்கரோட அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். 2 கள்ளர்கள் மத்தியில் ஒரு கள்ளனை போல இயேசுவை தூக்கினார்கள். மனுஷன் நியமிச்சது அது. அங்க போனவங்க வந்தவங்க எல்லாம் தலையை தூக்கி துப்பி அவரை அவமதித்து இப்படி எல்லாம் பண்ணிட்டு போனாங்க. இயேசு தன்னுடைய ஜீவனை விட்ட போது பல சம்பவங்கள் பூமியில நடந்ததாக பைபிள் பதிவு செய்கிறது. பூமி அதிர்ச்சி உண்டானது. பூமி அதிர்ச்சி உண்டானது. தேவ ஆலயத்தின் திரைச்சீலை எங்கிருந்து மேலிருந்து கீழிருந்து மேல இல்ல, மேலிருந்து கீழே. சிலுவை மரணம் என்ன தெரியுமா? தன்னுடைய சரீரத்தை அவர் கிழிக்க ஒப்பு கொடுத்தார். மாம்சத்தின் திரை வழியாய் அப்படின்னு எபிரேயர்ல எழுதப்பட்டிருக்கு அவருடைய மரணத்தை குறித்து. இந்த திரைச்சீலையை கடந்துதான் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள பிரதான ஆசாரியன் போனோம்.
இங்க அடிக்கப்பட்டதே யாருன்னா பிரதான ஆசாரியர் தான். தன்னுடைய மாம்சத்தை கிழிக்க ஒப்பு கொடுத்து இந்த மாம்சத்தின் திரை வழியாய் நித்திய மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறார் கர்த்தர். இயேசு கிறிஸ்துடைய மரணம் நம்மை பிதாவோடு ஐக்கியப்படுத்தி இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? அவர் ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனதால் நான் ஜீவனின் அதிபதியாகிய இயேசுவோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறேன். பைபிள் அப்படிதான் சொல்லுது. இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தால் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணி இருக்கிறார். இரு திறத்தாரையும் எப்படி வாக்கியிருக்கிறார்னா ஒப்புரவாக்கி இருக்கிறார். பிதாவோடு ஒப்புரவாக்கி இருக்கிறார். சும்மா அவர் மரணம் அடைஞ்சாரு, செத்து போனார் அப்படி இல்லை. இந்த மரணத்தில் என்ன மேன்மை இருக்கு? அவருடைய மரணம் நம்மை பிதாவோடு ஐக்கியப்படுத்தி இருக்கிறது. அவருடைய மரணம் நம்மை நீதிமான் என்று தீர்த்திருக்கிறது. இந்த தீர்ப்பை யாரும் மாற்ற முடியாது. என் பாவம் அந்த ஆட்டின் மேல் சுமத்தப்பட்டதுனால ஒரு பாவமும் அறியாத அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய நீதி என் மேல வந்துருச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? என்னை பிதா பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துடைய இரத்தம், அதாவது அவருடைய மரணம், அதை பார்த்து என்ன நீதிமான் என்று கருதுகிறார். நீங்க இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் இரத்தம்னு வருதில்ல, அந்த இடத்துல எல்லாம் அவருடைய மரணம் மரணம்னு போட்டு பாருங்க, கரெக்டா இருக்கும். அவர் மரணம் அடைந்ததால் என் பாவம் மன்னிக்கப்பட்டது. ஏன்னா அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை அவர் செலுத்தி விட்டார். தன்னுடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி. எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த இயேசுவை விட்டுறாதீங்க. நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஒருவேளை இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். திரும்ப தியானிச்சு பாருங்க. ஆண்டவர் விட்டு தூரம் போனவங்க திரும்ப ஆண்டவர்கிட்ட வாங்க. என்ன தந்தார் ஆண்டவர்? என்ன கொடுத்தார் ஆண்டவர்? நான் அதை கேட்டேன் இதை கேட்டேன், ஒன்றும் தரலையே. அவர் தன்னுடைய ஜீவனையே நமக்கு தந்திருக்கிறார். இதை நம்புறவங்க மாத்திரம் சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஜீவனுக்கு ஈடா வேற எதங்க தர முடியும் ஒரு மனுஷன்? யார் என்ன தர முடியும்? ஒருவன் தன்னுடைய சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடத்திலும் இல்லை. இயேசு தன்னுடைய ஜீவனையை தந்திருக்கிறார். ஜீவனின் அதிபதி, உலகத்தை உருவாக்கினவர் எனக்காக மரணம் அடைந்தார் அப்படின்னா அவர் என்னை எவ்வளவு நேசிக்கிறார், எவ்வளவு என்ன அன்பு கூறுகிறார். அதை விட வேற யார் அன்பு செலுத்த முடியாது. அந்த அன்பை யோசித்து பாருங்கள். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. பைபிள் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 38வது வசனத்திலிருந்து 42வது வசனம் வரையிலும் வாசிக்கிறேன். மனுஷன் அவருக்கு, அங்கிருந்த மனிதர்கள் அவருடைய பிரேத குழியை துன்மார்க்கரோட வச்சாங்க. தூக்கி வீசிடலாம், எல்லாரையும் மாதிரி இவரை ட்ரீட் பண்ணிடலாம். ஆனா கர்த்தர் எப்படி அதை மாற்றினார் அப்படின்னா, இந்த வேத வசனம் நிறைவேறத்தக்கதாய் 700 வருஷத்துக்கு முன்னால கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோட இருந்தார். வாசிக்கிறேன் யோவான் 19:38. இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீசனுமாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துவிடத்தில் உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு, சாதாரணமா யாரு எந்த சிலுவை குற்றவாளிக்கும் செய்யப்படாத ஒன்று, ஏசாயா 53 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை யோவான் 19வது அதிகாரத்தில் நிறைவேறுகிறது.
ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு வலிமையானது, உண்மையானது, அது மாறாதது. அவர் சொல்லுகிற காரியம் நிச்சயம் நடக்கும் என்பதற்கு இது எவ்வளவு ஒரு பெரிய உதாரணம். யோசித்து பாருங்கள். உங்களுக்கு விரோதமாக மனுஷன் எந்த காரியத்தையும் டிக்ளேர் பண்ணி இருக்கலாம், எந்த காரியத்திலையும் நியமிச்சு வச்சிருக்கலாம். நான் இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், மனுஷன் நியமிச்சதல்ல, கர்த்தர் நியமிச்சதுதான் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீர்கள்? கர்த்தர் நியமித்தது தான் நடக்கும். உங்களை மனுஷன் வேற மாதிரி ட்ரீட் பண்ணலாம், தேவனுடைய திட்டம் தான் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். ஆமென். அந்தரங்க சீசன் யோசேப்பு இயேசுடைய சரீரத்தை, அவர் மரித்து போனார் என்கிற செய்தி வருகிறது. அந்த சரீரத்தை பெற்றுக்கொள்ள உத்தரவு கேட்டான். பிலாத்து சம்மதிக்கிறான். யோவான் 19:39 சொல்லுது, ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போளமும் கரிய போளமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். இயேசு கிறிஸ்துவை குறித்து சங்கீதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமானுடைய சரீரத்துக்கு என்ன இல்லை தெரியுமா? அழிவை காண ஒட்டீர், அழிவை காண ஒட்டீர். ஏன்னா இந்த சரீரம் உயிர் தள்ளணும். ஹலோ, இந்த சரீரம் மகிமையாய் வெற்றி சிறக்கணும். இயேசு, நல்லா கவனிங்க, வேதத்தை ஆழமா தியானிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தா மனுஷ திட்டம் அல்ல, தேவ திட்டம் உங்க வாழ்க்கையில் 100% நிறைவேறும். 100% நிறைவேறும். தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருந்தால், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன் இது நடக்குது, ஏன் இப்படி சம்பவிக்குது, யோசிக்க வேண்டியதே இல்லை. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது பொய் சொல்லாது, தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, இனி தாமதியாது, நிச்சயமாய் வரும், நிச்சயமாய் வரும். ஆண்டவர் சொன்ன காரியம் நிச்சயமா நடக்கும். அங்க இருந்தவங்க எல்லாரும் யோசிச்சிருக்கலாம், இப்ப தூக்கி வீச போறாங்க, கள்ளனை போல ஆண்டவருடைய சரீரத்தை தூக்கி வீச போறாங்க. இல்ல இல்ல இல்ல, தேவ திட்டம் நிறைவேறணும். நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போளமும் கரிய போளமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். பைபிள் சொல்லுகிறது, யோவான் 19:40, அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படி அதை சுகந்த வர்க்கத்துடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும், அந்த தோட்டத்தில் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது. யூதருடைய ஆயத்த நாளான் அப்படினாலும் அந்த கல்லறை சமீபமாக இருந்தபடியினாலும் அவ்விடத்திலே இயேசுவை வைத்தார்கள். ஏன்னா இயேசுடைய கல்லறை ரொம்ப முக்கியம். ஒரு காலம் ஒருவனும் வைத்திராத கல்லறை, இயேசுடைய சரீரம் வைக்கப்பட்டது. எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியம் ஒரு நாளும் தடைபடாது. ஆமென். அவர் செய்ய நினைக்கிற காரியம் எந்த மனுஷனும் தடுக்க முடியாது, எந்த சூழ்ச்சியும் தடுக்க முடியாது, எந்த அதிகாரமும் தடுக்க முடியாது. ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற எல்லா காரியங்களும் நிச்சயம் நிறைவேறும். ஆமென் சொல்லுங்கள். இந்த 3 வசனங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, இவ்வளவு பாடுகள் மத்தியிலும் அவருடைய வாயில் வஞ்சனை இல்லாமல் இருந்தது. இவ்வளவு உபத்திரவத்தின் மத்தியிலும் நீங்கள் வீட்டில் போய் கூட 1 பேதுரு 2வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்க்கணும். நான் ஒரு முறை வாசித்து விடுறேன், வீட்டில் போய் ஆழமாக தியானிங்க. அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், 1 பேதுரு 2வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். வேலைக்காரரே, அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல, முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். ஹலோ, உங்களுடைய எஜமான் நீங்களா ஏற்படுத்தினது இல்லை, கர்த்தர் உங்களுக்கு மேல ஒரு எஜமானை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். பைபிள் சொல்லுது, அதிகாரங்கள் எல்லாமே ஆண்டவரால் உருவாக்கப்பட்டது. அவங்க சாந்த குணமுள்ளவர்கள், நல்லவங்கன்னு மாத்திரம் அவங்களுக்கு கீழ்ப்படிய கூடாது, அவங்க முரட்டு குணமுள்ளவர்களா இருந்தாலும் கீழ்ப்படிந்திருங்கள். பைபிள் போதனை எப்படி இருக்கு பாருங்க. உலகம் என்ன போதிக்கும்? அவன் ஒன்ன வித்தியாசமா ட்ரீட் பண்ணா நீ
10 மடங்கு வித்தியாசமாக ட்ரீட் பண்ண. அப்படி இல்லை, பைபிள் அப்படி சொல்லலை. அடுத்த வசனம் சொல்லுது 1 பேதுரு 2:19, ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலா இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே. இயேசுடைய பாடு மரணங்களை யோசிச்சு பாருங்க. அவர் அநியாயமாய் பாடுபட்டார். அவர் செஞ்ச தப்புக்கு அவர் பாடுபடல, ஆனால் பொறுமையா இருந்தார், வாய் திறந்து பேசல. இங்க பைபிள் என்ன சொல்லுது? நீங்கள் அநியாயப்பட்டு பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியா இருக்கும். அதுதான் ஆண்டுடைய சமூகத்தில் நன்மையா இருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதுல என்ன கீர்த்தி உண்டு. தப்பு செஞ்சு தண்டனையை வாங்கினா அதுல ஒரு மேன்மை இல்லை. ஆண்டுடைய பாடு மரங்களை ஒப்பிட்டு பாருங்கள். அவர் தப்பே பண்ணல, ஆனால் தண்டிக்கப்பட்டார். கிறிஸ்தவ வாழ்க்கையில் அநேக நேரத்தில் நாம செய்யாத தப்புக்கு தண்டிக்கப்படுற மனுஷன் அல்ல. பைபிள் என்ன சொல்லுது? நாம் சகிக்கணும். நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கு. நன்மை செஞ்சு பாடுகளை அனுபவிச்சா, அதை சகிச்சா தேவனுக்கு முன்பாய் பிரீதியா இருக்கும். சிலுவையிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? இந்த தொடர் போதனையில நான் உங்களுக்கு காண்பித்தேன். இயேசு கிறிஸ்துடைய சிலுவையிலிருந்து கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளணும், தாழ்மையை கற்றுக்கொள்ளணும். இங்க சொல்லுது பொறுமையை. அவர் பேசாம இருந்தார்னா பொறுமையா இருந்தார். வாய் பேசாம, அவருடைய வாயில் வஞ்சனை இல்லாமல் இருந்தது, சகித்தார். கிறிஸ்தவர்களாகிய நமக்கு தேவை இந்த சகிப்பு தன்மை. வீட்டுல, குடும்பத்துல, ஜனங்கள் நடுவில் சகிப்புத்தன்மை தேவை, பொறுமை தேவை. அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே. எவ்வளவு ஒரு கடினமான உபதேசம் இல்லை? இயேசு கிறிஸ்து ஏன் பாவங்களை சுமந்து அவர் பொறுமையோடு சகித்தார்னு சொல்லும் போது வருகிற அல்லேலூயா இப்ப வரலையே. அது அவர் தானே சகிச்சாரு. அந்த இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை சொல்லுது, நீயும் சகிக்கணும். எப்படி இருக்கு பைபிள் டீச்சிங்? மேற்பூச்சா பூசினா ஒரு பிரயோஜனம் இல்லை. வசனம் சொல்லுது, அவர் என்னுடைய பாவங்களை சகித்தார், அதை ஏற்றுக்கொண்டு அந்த இடுக்கண் மத்தியிலும் பாடு மத்தியிலும் அவர் வாய் பேசாம இருந்தார்னு சொல்லும் போது நமக்கு ஒரு, எனக்கு ஆண்டவர் இவ்வளவு செஞ்சிருக்கிறாரே. அந்த இயேசு உன்னிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், உன்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நீ ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ரொம்ப கடினமான உபதேசம். ஆனா ஆண்டவர் நமக்கு ஒரு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். அவர் செய்யாததை நம்மிடத்தில் அவர் திணிக்கல. ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா? பச்சை மரத்துக்கே இந்த பாடுன்னா பட்ட மரத்துக்கு அவருக்கே இந்த பாடுன்னா, ஒரு குற்றமும் செய்யாத இயேசுவுக்கே இந்த பாடுன்னா, நம்ம எல்லாரும் பலவீனமானவர்கள், தவறுகளை செய்கிறவர்கள். நம்மளை இந்த உலகம் சும்மா விடுமா? நெருக்கம் உண்டு, பாடுகள் உண்டு. அதன் மத்தியில் அதை சகித்து பொறுமையோடு இருந்தா அது தேவ சமூகத்தில் அது நன்மையா இருக்கும், பிரீதியா இருக்கும். ஹல்லேலூயா. அடுத்தது சொல்லுது தொடர்ந்து, இதற்காக நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டீர்கள்? நன்மை செஞ்சு பாட அனுபவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எத்தனை பேர் சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்க? நம்மளை தான் பேசுது, நம்மளை பத்தி தான். எதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நன்மை செய்து பாடுகள் அனுபவிக்க. நான் அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ நன்மை செஞ்சேன், இந்த மனுஷனுக்கு எவ்வளோ நன்மை செஞ்சேன், அவங்க எனக்கு திரும்ப. பிரதர் யோசேப்பு அண்ணன்மாரை விசாரிக்க நன்மை செய்ய தான் போனான். ஆனால் அவங்க தீமையை செஞ்சாங்க இல்லை? நன்மை செய்து பாடுகள் அனுபவிக்க நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில்
கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு ஒரு மாடலை வச்சுட்டு போயிருக்கிறார். சிலுவை சுமந்தது ஒரு மாடல். அந்த இயேசுதான் சொன்னால், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அனுதினமும் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். I have decided to follow Jesus. இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, no turning back, no turning. இயேசுடைய பின்னால போனோம்னா சிலுவையை சுமக்கணும். இதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு சிலுவையை சகித்தார். ஏன் தெரியுமா? அதற்கு முன்னால வைக்கப்பட்டிருக்கிற மேன்மை, மகா மேன்மை. அடுத்த வாரம் உங்களுக்கு அதை பேசுவேன். அந்த மகிமை, இக்காலத்து பாடுகள் இனி வருகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே. அந்த கண்ணோட்டத்தோடு இருந்தா இந்த பூமியில இப்ப படுற பாடெல்லாம், இயேசு இவ்வளவு பாடுகள் மத்தியிலையும் சந்தோஷப்பட்டாருன்னு அடுத்த 3 வசனத்துல இருக்கும். அதை உங்களுக்கு காண்பிப்பேன். பாடுகள் மத்தியில் பரமன் இயேசுவை நாம் தரிசிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த மாடலை அவர் வச்சிட்டு போயிருக்கிறார். ஒரு மாதிரியை காண்பித்திருக்கிறார். 1 பேதுரு 2:22 சொல்லுது, அவர் பாவம் செய்யவும் இல்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவ்வளவு பாடுகள் மத்தியில 1 பேதுரு 2:23, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். பதில் வையல, பதில் பேசல. நீ 2 வார்த்தை பேசுனா நான் 4 வார்த்தை பேசணும் சொல்லல. ஒருத்தன் ஓங்கி கர்த்தரை அடிக்கிறான். அவர் கேட்கிறாரு, நான் என்ன தப்பு பண்ண நீ அடிக்கிற? ஹலோ, அவர் வீணான வார்த்தைகளை பேசல. அவள் பதிலுக்கு பதில் பேசல. பதிலுக்கு பதில் பேசுறீ இருந்தா யோசிச்சு பாருங்க. ஆண்டவருக்கு பதிலுக்கு பதில் பேச எவனாவது நிக்க முடியுமா? என்னிடத்தில் பாவம் உண்டு என்று யார் என்னை குறை சொல்ல முடியும் என்று தீர்க்கமாய் அறிவித்தவர் சிலுவை பாடுகளுக்கு முன்னால வாய் பேசாம இருந்தார். அவருக்கு தெரியும், என் பிள்ளையுடைய பாவம் என் மேல சுமத்தப்பட்டிருக்கு. அதான் வாசம் பாத்தீங்க, அவருடைய வம்சத்தை யாரால்? நான் அவருடைய வம்சமாகும்படி, நானும் நீங்களும் அவருடைய வம்சங்கள் ஆகும்படி அவர் ஜீவனுள்ளோர் தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். பைபிள் சொல்லுது, அவர் வையப்படும் போது பதில் வையல, பாடுபடும் போது பயமுறுத்தல, நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். 1 பேதுரு 2:24, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஏசாயா 53 சொல்லும், அவருடைய தழும்புகளால். எப்படி இருக்கு ஏசாயா 53? அந்த வசனத்தை வாசிக்கிறோமா? ஏசாயா 53 குணமாகிறோம். 5வது வசனம் பார்த்தீங்களா? நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கின அவர் மேல் வந்து அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். சிலுவைக்கு 700 வருஷத்துக்கு முன்னால, சிலுவைக்கு பிறகு, இயேசு சிலுவையை சுமந்ததற்கு பிறகு பேதுரு சொல்றார், குணமானீர்கள். முடிஞ்சது. சிலுவையில ஒரு காரியம் முடிய போகிறது. 700 வருஷத்துக்கு முன்னால சொல்லப்பட்டது. பேதுரு முடிஞ்ச காரியத்தை சொல்றார், குணமானீர்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? என் பாவத்திலிருந்து நான் குணமாக்கப்பட்டிருக்கிறேன், சாபத்திலிருந்து குணமாக்கப்பட்டிருக்கிறேன், பாவம் சாபம் இவைகளால் வருகிற நோயிலிருந்து குணமாக்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள்.
1 பேதுரு 2:25 சொல்லுது, சிதறுண்ட ஆடுகளைப் போலிருந்தீர்கள், இப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பெரும் கண்காணியுமானவரிடத்தில் திரும்பி இருக்கிறீர்கள். வார்த்தைகளை கவனிக்கிற தேவ பிள்ளைகளே, சிலுவை பாடுகள் இதை உணர்த்துகிறது. நன்மை செய்து பாடுகளை அனுபவிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு ஒரு முன்மாதிரி வச்சிருக்கிறார். ஒருவேளை இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களுக்கு கசப்புகள், வைராக்கியங்கள், கோபங்கள், மூர்க்கங்கள் இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் நிலை முன்னால் வச்சு பாருங்க, எல்லாம் வேஸ்ட். அது எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? தேவ சமூகத்தில் ஆண்டுடைய நம்முடைய காரியங்கள் எல்லாத்தையும் கீழடக்கணும். வாய் திறந்து பேசணும், ஆண்டவரே நான் அப்படி வாழ விரும்புகிறேன்ப்பா. பதிலுக்கு பதில் பேசிடுறேன், வஞ்சனையான வார்த்தைகள் வாயிலிருந்து வந்துடுது, என்னை மன்னிச்சிருங்க. உலகத்தில் இருக்கிற மனுஷனை மாடலா நான் எடுத்துட்டேன். அவரை பாருங்க, அவர் எப்படி பேசுறாரு. அவங்க பேசும்போது எதிர் பேச முடியாத அளவில் பேச, அதே மாதிரி நானும் பேச ட்ரை பண்ணி இல்லைங்க. நம்ம மாதிரி இயேசு, நம்ம மாதிரி இயேசு. ஹல்லேலூயா. எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? ஆண்டவரே நீங்க விரும்புறபடி நான் வாழ என்ன ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. சபையில நிறைய உபதேசங்கள் உபதேசிக்கப்படுகிற வார்த்தைகள் பேசப்படுறது கேட்டுட்டு அப்படியே போன பிரயோஜனம் இல்லைங்க பிரதர், சகோதரிகளே. நான் அப்படி வாழ விரும்புறேன். எனக்காக ஜெபிங்கன்னு சொல்றவங்க மாத்திரம் 2 கரங்களை உயர்த்தி கர்த்தர் உங்களை கரத்தை பிடிக்க விரும்புகிறார். அவரை போல நம்மை மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் சூழ்ந்திடும், தோன்றும் எங்கும் சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே பாரத்திலிருந்து ஜெயம் வரும், பரனென்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார். என்ன வந்தாலும் நம்புவேன் சொல்லுங்கள். என்ன வந்தாலும் நம்புவேன் என் மீட்பர் இயேசுவை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார். சொல்லுவோம், என்ன துன்பங்கள் வந்தாலும் இயேசு என்னை, 2 கரங்களை உயர்த்தி, காக்கும் வல்ல மீட்பர் உண்டே, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. தொல்லைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், பாடுகள் மத்தியில் அதை
பொறுமையோடு சகித்து கர்த்தர் நமக்கு ஒரு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். எல்லாரும் முடிஞ்ச 2 கரங்களை உயர்த்தி இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, என்ன துன்பம் வந்தாலும் நீங்க என்ன கைவிட மாட்டீங்கப்பா. என் வாயினால் நான் பாவம் செய்யக்கூடாது, வஞ்சகமா பேசிடக்கூடாது. இதெல்லாம் உண்மை துக்கப்படுத்துது ஆண்டவரே. நான் உண்மை போல வாழணும் ஆண்டவரே. இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. கரங்கள் உயர்த்தப்பட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துங்க. உம்மை பின்பற்றுகிறவர்களாக பாடுகள் மத்தியில் சகித்து அனுதினமும் சிலுவையை சுமந்துமை பின்பற்றுகிறவர்களாக உம்முடைய சமூகத்தில் பிரீதி உள்ள வாழ்க்கை வாழத்தக்கதாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துங்கப்பா. ஆராதனை வெளிப்பட்ட எல்லா மகிமையும் கனத்தையும் உமக்கு தருகிறோம். அந்த ஜனங்களை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதியும். தம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தியும். வருகிற வாரம் முழுவதும் கர்த்தர் நடத்தும். ஆண்டவரே, மறுமுறை தேவ பிரசன்னத்தில் நாங்கள் சந்திக்கும் வரையில் உடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். மறுபடியும் தேவ ஆலயத்தில் வந்து கர்த்தரை மகிமைப்படுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், வெறும் கடமையை மாத்திரம் செஞ்சிருக்கிறேன். உடைய நாம மாத்திரம் மகிமை அடையட்டும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம், பாதுகாப்பு, சமாதானம் நம் ஒவ்வொருவரோடும் கூட கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நிறைவான ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாள் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா.